காலிங்கராயன் வாய்க்காலில் கழிவுநீர் கலக்காமல் இருக்க நடவடிக்கை மேற்கொள்ள உத்தரவிடப்பட்டுள்ளது என கைத்தறித்துறை அமைச்சர் விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் காரை வாய்க்கால் பகுதியில் உள்ள காலிங்கராயன் வாய்க்காலில் மேற்கொள்ளப்பட்டு வரும் புனரமைப்பு பணி குறித்து அமைச்சர் விஜய் பாலாஜி பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது காலிங்கராயனால் கட்டப்பட்ட தொட்டி பாலத்தை இடித்து கட்ட வேண்டும் என்பது அரசின் திட்டமாக இருந்த நிலையில் விவசாயிகள் இதனை நினைவு சின்னமாக இருக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து இதுகுறித்து நீதிமன்றத்தில் வழக்கு உள்ளதாக தகவல் தெரிவித்த அவர், தீர்ப்பின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தற்போது வரை 50 விழுக்காடு பணிகள் நிறைவு பெற்றுள்ளது என்றும் தெரிவித்தார். மேலும் காலிங்கராயன் வாய்க்காலில் சாய தண்ணீர் கழிவுநீர் கலக்காமல் இருக்க நடவடிக்கை எடுக்க உத்தரவிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கடந்த ஆண்டு ஆட்சி காலத்தில் 83 கோடி ரூபாய் இந்த புனரமைப்பு பணிக்காக நிதி ஒதுக்கியிருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா இடையில இந்த 4.5 கிலோமீட்டர் தூரத்தில் இடையில காலிங்கராயன் அவர்களால் கட்டப்பட்ட ஒரு பாலம் இருக்குது. இந்த பாலத்தை இடிச்சிட்டு கட்டணுங்கிறது தான் அரசாங்கத்தோட திட்டம். ஆனால் விவசாயிகள் அது நினைவு சின்னமாக இருக்கிறதுனால அதை இடிக்கக்கூடாதுங்கிற மாதிரி ஏற்கனவே கோரிக்கை வச்சுருந்தாங்க. இப்போ நீதிமன்றத்துக்கும் போயிருக்கிறாங்க. அது சம்மந்தமாக விவசாயிகளையும் அதிகாரியும் இன்றைக்கி சந்தித்து புதிய அரசு என்னென்ன கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். கோர்ட்டு என்ன தீர்ப்பு கொடுக்குதோ அந்த பாலத்தை எந்த மாதிரி தீர்ப்பு உயர்நீதிமன்றம் கொடுக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அதை நடவடிக்கை எடுப்போம். மழைக்காலங்களில் தொற்றுநோய் பரவாமல் தடுப்பது குறித்து ஆலோசனை நடைபெற உள்ளதாக அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்தார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ், தமிழகத்தை பொறுத்தவரை அரசு மருத்துவமனையில் 99% மருத்துவர் பற்றாக்குறை இல்லை என்றும், ஆனால் செவிலியர் பற்றாக்குறை உள்ளது, அது குறித்து விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து அதிமுக திமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்பதை எதிர்த்துதான் அதிமுகவில் இருந்தவர்கள் தாவேகாவில் இணைந்தனர் என தகவல் தெரிவித்த அவர், அதிமுக பொதுச் செயலாளர் எடுத்த முடிவுகள் தவறாக முடிவதாக விமர்சித்தார். மேலும் மழைக்காலங்களில் தொற்றுநோய் பரவாமல் தடுப்பது குறித்து ஆலோசனை நடைபெற உள்ளதாக தெரிவித்த அவர், ஆலோசனையின் போது மருத்துவத்துறை தேவைகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட இருப்பதாக தெரிவித்தார். ஒவ்வொரு வருஷமா 2 கட்சிகள் மாறி மாறி ஆச்சு. இதெல்லாம் ஒவ்வொரு விஷயமா நம்ம தீர்க்க வேண்டிய ஒரு பிரச்சனை இருக்கு. இன்வெர்ட்னு சொன்னீங்களா, அது ஜஸ்ட் ஒரு டிசீஸோட ஒரு சிம்டம் தான். அது என்ன நோய், எது நிர்வாக சீர்கேடு சரி பண்ணுது. மின்துறை அமைச்சருடன் ஆலோசித்து தொழில்துறையினரின் மின் கட்டணம் குறித்த கோரிக்கைக்கு நல்ல முடிவு எடுக்கப்படும் என்று அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்கம் சார்பில் கோபிச்செட்டிப்பாளையம், திருச்செங்கோடு, அவிநாசி, திருப்பூர் வடக்கு மற்றும் திருப்பூர் தெற்கு, பல்லடம் ஆகிய தொகுதிகளின் சட்டமன்ற உறுப்பினர்களை கௌரவிக்கும் வகையில் பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய மருத்துவ கல்வி மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் அருண்ராஜ், தொழில் செய்வது எவ்வளவு கடினம் என்பது குறித்து தனக்கு தெரியும் என்றும், மின்துறை அமைச்சருடன் கலந்து ஆலோசித்து தொழில்துறையினரின் மின் கட்டணம் குறித்த கோரிக்கைக்கு நல்ல முடிவு எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் செங்கோட்டையன், இது பாராட்டும் கூட்டம் அல்ல, கோரிக்கை வைக்கும் கூட்டம் என்றும், சாயப்பட்டறையில் உள்ள உப்பை அகற்ற 6 மாதத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். தலைமை மீது மனத்தாங்கல் ஏற்பட்டு சிலர் எதிரியிடம் சரணாகதி அடைந்து வருவதாக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் விமர்சித்துள்ளார். மதுரை தெப்பக்குளம் மாரியம்மன் கோயில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு நடைபெற்ற அன்னதான நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் கலந்து கொண்டு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தலைமை மீது மனத்தாங்கல் ஏற்பட்டு சிலர் எதிரியிடம் சரணாகதி அடைந்து வருவதாக தெரிவித்த அவர், தாய் அருமை தெரியாமல் சிலர் அன்பும் அரவணைப்பும் எங்கே கிடைக்கும் என்று தேடி ஓடும் காட்சிகளை பார்க்கக்கூடிய சூழலை பார்க்கும்போது வேதனையாக உள்ளது என தெரிவித்தார். தொடர்ந்து விஜயின் பேச்சு ஆணவ பேச்சாக உள்ளது என குற்றம் சாட்டிய அவர், வரலாறு தெரியாது, அனுபவம் இல்லை, உழைப்பு கிடையாது, தியாகம் இல்லை, போராட்டம் இல்லை, சிறை சென்றதற்கான அனுபவம் விஜய்க்கு இல்லை என கடுமையாக சாடினார். இன்னைக்கு நீங்க ஆடுகிற ஆடுபுலி ஆட்டம் இன்னைக்கு உங்களுக்கு அதிகாரத்தில் இருக்கிற காரணத்தினாலே நீங்கள் அதிகாரத்துக்கு வருவதற்கு முன்பாக கூவி கூவி அழைத்தீர்கள். ஒரு காக்கா குருவி கூட உங்களை நம்பி வரவில்லை. நீங்கள் அதிகாரத்துக்கு வருவதற்கு முன்பாக விஜய் தம்பி கூவி கூவி அழைத்தீர்கள். ஒரு காக்கா குருவி கூட, ஒரு லெட்டர் பேடு கட்சி கூட உங்களை நம்பி வரவில்லை. ஆனால் இன்றைக்கு மாயாஜாலத்திலே மந்திரத்திலே மாங்காய் பறிப்பதைப் போல
உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் கிடைத்திருக்கிற காரணத்தினாலே இன்றைக்கு உங்களை தேடி ஓடி வருகிறவர்களை வைத்துக்கொண்டு உங்களுக்கு என்ன நடக்குமோ எங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அதுக்கு அதிமுகவும் நாங்களும் பொறுப்பல்ல. உங்களை தேடி ஓடி வருகிறவர்களுக்கு அவர்களும் 10 மாதம் தான், நாங்களும் 10 மாதம் தான். அவர்களுக்கு ஒரு முறை தான் இழப்பு, எங்களுக்கு ஒரு முறை தான் இறப்பு. அவை தேர்தல் களத்தில் தோத்துத்தான் போயிருக்கே தவிர செத்து போகல. தமிழ்நாட்டில் மாற்றம் வேண்டும் என்ற பெயரில் மக்கள் ஒரு பெரிய ஆபத்தை ஆட்சியில் அமர்த்தியுள்ளார்கள் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையில் கட்சி நிர்வாகி இல்ல நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பாஜகவில் இருந்து அண்ணாமலை விலகியது தனக்கு வருத்தம் என தெரிவித்த அவர், தமிழ்நாட்டில் மாற்றம் வேண்டும் என்ற பெயரில் மக்கள் ஒரு பேரபாயத்தை ஆட்சியில் அமர்த்தியுள்ளார்கள் என்றும், நான் மற்றவர்கள் போல அல்ல, சொன்னதை செய்வேன் என வாக்குறுதியளித்த விஜய் விவசாய கடன் தள்ளுபடி விவகாரத்தில் ரிசர்வ் வங்கியை காரணம் காட்டி வருவதாக விமர்சித்தார். தொடர்ந்து அமமுகவில் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினரை ஆசி வார்த்தைகளை கூறி விஜய் தன் பக்கம் இழுத்து கட்சியில் இணைத்துக் கொண்டதாக குற்றம் சாட்டிய அவர், தங்களை தூய சக்தி என்று பேசும் தாவேகா இத்தகைய செயல்களை செய்யலாமா என கேள்வி எழுப்பினார். அண்ணாமலை புதுக்கட்சி தொடங்கியிருக்காரு, இதை எப்படி பாக்குறீங்க? என்னை பொறுத்தவரை அவர் பிஜேபியிலேருந்து ராஜினாமா செய்தது வருத்தமளிக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். பாட்டிலுக்கு 10 ரூபா பாடணும் பாட்டு பாடி விஜய் அரசியல் விமர்சனம் செஞ்சு வந்தார். இப்போ அவரே பாட்டிலுக்கு 10 ரூபா என்ன சொல்லி இது பண்ணியிருக்காங்க. அதான் சொல்கிறேன், இந்த தமிழ்நாட்டில் மாற்றம் வேண்டும் என்ற பெயரில் மக்கள் ஒரு பேராபத்தை தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஆட்சி பொறுப்பில் அமர்த்தியிருக்கிறாங்க என்பது தான் உண்மை. ஏன்னா நாங்கள் எதிர்க்கட்சிகள் என்பதற்காக சொல்லவில்லை. காரணம், தேர்தலுக்கு முன்பு இன்றைய முதல்வர் விஜய் பற்றி பல கட்சிகள் பல்வேறு கருத்துக்கள் சொன்னபோது கூட நான் என்ன சொன்னேன் என்பது உங்களுக்கு தெரியும். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு, குறிப்பாக எனக்கு யார் மீதும் அச்சமோ யார் மீது பொறாமையும் கிடையாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.